அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் இலக்காக கொண்டுள்ள சொர்க்கத்தின் நபியுடன் இருக்க சில வழிகளை இஸ்லாம் கூறுகிறது. அதனை நாம் முன்கூற விதி செய்த அல்லாஹ்வுக்கே புகழளித்தோம். அல்லாஹ் தன் திருமண குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அது குறித்த நபிமார்கள், உண்மையாளர்கள், தியாகிகள், நல்லோருடன் இருப்பார்களே அவர்களே அழகிய தோழர்கள். இவ்வசனத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் மறுமையில் நபிமார்களுடன் இருக்கலாம் என்று இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறான். இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிய செய்தி முஸ்லிம்கள் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் இறுதி தூதரும் பள்ளிவாசலில் இருந்து வெளியேற்றும் போது பள்ளிவாசலின் முன் பகுதியில் ஒரு மனிதரை சந்தித்தோம். அவர் மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கான நற்செயல்களை நீ செய்து வைத்துள்ளாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அமைதியாக இருந்தார். பிறகு பெரிதாக தொழுகையோ நோன்பையோ தான தர்மங்களையோ செய்து வைக்கவில்லை. ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் மறுமையில் இருப்பார் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரை விட அதிகமாக நேசித்தால் மறுமையில் அல்லாஹ் நபிமார்களுடன் சேர்த்து வைப்பான் என்று இந்த நபிமொழி நமக்கு விளக்குகிறது. ரபியா பின் கஅப் என்ற நபித்தோழியிடம் உமக்கு எதுவும் வேண்டுமா என்று கேட்டார்கள். நம்மிடம் யாராலும் இவ்வாறு கொஞ்சம் வினா எழுப்பினால் கொஞ்சம் பணம் கடனாக இருக்கும் என்றோ எனக்கு என்ன பொருள் வேண்டும் என்றோ கேட்போம். ஆனால் ரபியா பின் கஅப் என்ற நபித்தோழியிடம் உமக்கு எதுவும் கேட்கப்பட்ட நபித்தோழரிடம் சொர்க்கத்தில் தங்களோடு இருக்க வேண்டும், அதற்கான வழியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதுதான் உனக்கு வேண்டும் என்றால் அதிகமாக தொழு, அதன் கோரிக்கையை நிறைவேற்றி தரும் என்று கூறினார்கள். ஆகவே கண்ணியத்தின் கூறுகளை நாம் பரநாள் தொழுகையும் சுன்னத்தான தொழுகையும் கடைபிடித்து வந்தாலும் சொர்க்கத்தில் நபியுடன் இருக்கலாம் என்று இந்த நபிமொழி நமக்கு விளக்குகிறது. புகார் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் அனாதை காப்பாளரும் மறு சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி தன் சுட்டு விரலையும் நம் நடுவிரலையும் இணைத்து செய்கை செய்தார்கள். இதுபோல மற்றொரு செய்தியையும் அவர்கள் கூறினார்கள், யார் இரு பெண் குழந்தைகளை தம் பருவ வயதின் வரை பொறுப்பேற்று கத்தாக வளர்க்கிறார்களோ அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று நம் சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அனாதைகளை நாம் அரவணைத்து வாழ்ந்தாலும் என் குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் கண்ணியமாக வளர்த்தாலும் நாம் சொர்க்கத்தின் நபியுடன் தான் இருப்போம் என்று இந்த நபிமொழி நமக்கு விளக்குகிறது. இந்த நபிமொழி இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். திருமதி என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எனக்கு விருப்பமானவரும் சொர்க்கத்தில் சபையில் எனக்கு நிறுத்தத்துக்குரியவரும் யார் என்றால் நல்ல பண்புகளை கொண்டவரே ஆவார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் இவ்வுலக வாழ்வில் அதிக பண்புடையவர்களாக வாழக்கூடியவர்களாகவும் இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னென்ன நற்செயல்களை செய்தால் மறுமையில் நபிமார்களோடு இருக்கலாம் என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களான நாம் அனைவரையும் ஆக்கி அறிவுள்வானாக. வாகி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு மத்தியில் வேண்டாம் கந்தூரி உருஸ் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனிழந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம் ஒரு ஊரிற்கு சென்று அங்குள்ளவர்களிடம் பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எந்த பள்ளிவாசலை கேட்கிறீர்கள்,
துராப்சா பள்ளிவாசலா, கனா பள்ளிவாசலா, யாட் கலந்தர் மசான் பள்ளிவாசலா, பெரிய பள்ளிவாசலா என்று கேட்டுக்கொண்டே போவர். தொழுவதற்கு பள்ளிவாசலை கேட்டவர் முடியை பித்துக் கொள்ள வேண்டியதுதான். அந்த அளவிற்கு முஸ்லிம்களின் மத்தியில் பள்ளிவாசல் என்ற பெயரில் தர்காக்கள் தான் பிரபலமாக இருந்து வருகின்றது. ஒரு ஊரில் உள்ள முஸ்லிம்களில் 90% பேர் தர்காவிற்கு செல்வார்கள். அதில் 10% பேர் மட்டுமே பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். இப்படித்தான் தர்காக்களின் நிலைப்பாடு இருக்கின்றது. உரோஸ், கொடி எடுப்பது, சந்தன கூடி எடுப்பது, கபரில் பட்டுப்பார்வை அணிவது, சந்தனம் பூசுவது, மாணவ நிகழ்வுகள் கொண்டாடுவது என்று தர்கா வழிபாடுகள் நீண்டு கொண்டே போகின்றது. இந்த முசீபத்தை விட்டு நீங்கிய ஊரே இல்லை என்றும் சொல்லும் அளவிற்கு முஸ்லிம்கள் அதன் மூலம் கிடைக்கின்றார்கள். இந்த வழிபாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்ததா, இமாம்கள் காலத்தில் இருந்ததா என்று இதை கொண்டாடக்கூடியவர்கள் என்றைக்காவது சிந்தித்து உண்டா? பெரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த தியாக செம்மர்கள் ஒரு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது சஹாபாக்களோ இந்த மாதிரி கந்தூரி விடோஸ் கொண்டாடி உண்டா? யாராவது கொண்டாடியதாக சொல்ல முடியுமா? ஏன் கொண்டாடவில்லை? அவர்களுக்கு இல்லாத சிறப்போ மதிப்போ அந்தஸ்து அவர்களுக்கு எப்படி வந்தது? பெரியவர்களை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இல்லங்களை கவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். என்னுடைய கவரை கந்தூரி உருஸ் கொண்டாட மரமாக ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் என் மீது செலவாக்க சொல்லுங்கள், அது என்னை வந்தடையும் என்று கூறினார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கவரை கந்தூரி உருஸ் கொண்டாட இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று தடுத்திருக்கும் போதோ மற்றவர்களின் கவருக்கள் எம்மாத்திரம்? இறைவா, என்னுடைய கவரை வணங்கப்படும் விக்கிரமாக ஆக்கிவிடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள். எனவே அல்லாஹ் அவர்கள் கவரை பாதுகாத்து விட்டார். மற்றவர்களுடைய கபறுகள் விக்கிரங்களாக மாற்றப்பட்டு விட்டது. தர்கா வழிபாடு இது ஒரு கோயில் வழிபாடு. முஸ்லிம் கோயிலுக்கு செல்ல மாட்டான், அதுபோல முஸ்லிம் தர்காவிற்கும் செல்ல மாட்டான், கந்தூரி உருஸ் கொண்டாட மாட்டான். எனவே இது உண்மையை புரிந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாயிரத்துவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீது நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தனது மரணத்திற்கு முன்பாக பல்வேறு இன்பங்களை அனுபவித்து விட வேண்டும் என ஆசை கொள்கிறான். தனக்கென்று வீடு, கார், சொகுசு பங்களா, அதிக சொத்து, இவை சராசரி மனிதனின் கனவு. லட்சியம் எல்லாமே அதுவும் தான். மரணிப்பதற்குள் இவற்றை அடைந்து விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பலர் இவ்வுலக வாழ்க்கையில் பயணிக்கின்றனர். மார்க்கம் அனுமதித்த வழிமுறையில் இவற்றை சம்பாதித்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லைதான். ஆனால் மரணிக்கும் முன் இவையெல்லாம் தனக்கு கிடைத்திட வேண்டும் என்றெண்ணி அதை நோக்கி செயல்படுவதை விட மரணிக்கும் தருவாயில் மார்க்கம் எச்சரித்த செயல்கள், பண்புகள் தன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதில் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும் என மார்க்கம் போதிக்கிறது. உயிர் பிரியும் தருணம் குறிப்பிட்ட 3 பண்புகள், செயல்கள் இல்லாத நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொர்க்கம் செல்ல விரும்புகிற அனைவரும் எப்போதும் தம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் கூறியுள்ளார்கள். ஆணவம், மோசடி, கடன் ஆகிய 3 நீங்கிய நிலையில் ஒருவரது உயிர் பிரிந்தால் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் சொர்க்கம் செல்ல விரும்பினால் முக்கியமான 3 பண்புகளுக்கு தமது வாழ்க்கையை இடமளித்து விடக்கூடாது என்ற செய்தியை வழங்கி அதில் முதலாவதாக பெருமை கூடாது என்ற அறிவுரை வழங்கினார்கள். பெருமை மனிதனுக்கு தகுதியானதல்ல, அது முழுக்க முழுக்க இறைவனுக்குரிய பண்பாகும். எச்சமயத்திலும் மனிதன் பெருமை கொள்ளலாகாது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஆணித்தரமாக கூறுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும் போது, வலவ் கிப்ரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம், வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது, அவன் மிகத்தவன், ஞானமிக்கவன். வானம், பூமி அதில் உள்ளவற்றை படைத்தவன் இறைவன் ஒருவனே.
இவற்றை படைத்ததின் மனிதனுக்கு எழுமுனக்கும் பங்கில்லை என்ற போது பெருமை எப்படி தகும்? மரங்கலத்தை சுமந்து கொண்டு பசி மறதி உள்ளிட்ட பல்வேறு பலவீனங்களை கொண்ட மனிதன் எந்த முறையில் பெருமை கொள்ள முடியும்? ஆச்சரியத்தக்க கண்டுபிடிப்புகள் பலவற்றை மனிதன் நிகழ்த்தினாலும் இறைவன் வழங்கிய அறிவே அக்கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எனும் போது பெருமை எப்படி மனிதனுக்கு தகும்? இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் மனிதன் பெருமை கொள்ள தகுதியற்றவன் என்பதை அறியலாம். ஆகவே தான் பெருமை கொள்வோருக்கு வறுமை வாழ்வு சிறப்பானதாக இருக்காது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இத்தகைய இழிகுணமான பெருமை அடிப்பதை விட்டும் மனிதன் தவிர்ந்திருக்க வேண்டும். குறிப்பாக மரண நெருக்கத்தில் பெருமை என்ற குணம் அதன் வாடகை கூட மனிதனுக்கு துளியும் இருந்திடக்கூடாது. எவனது உள்ளத்தில் அணுவளவும் பெருமை உள்ளதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவரின் ஆடையும் காலணியும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். இது பெருமையாகுமா என்று கேட்டார். அதுக்கு அல்லாஹ் கூறினார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் தான். பெருமை கொள்வதற்கு கல்வி, பொருளாதாரம், அழகு, அந்தஸ்து இவை அனைத்தும் காரணங்களாக ஆகிவிடுகிறது. இவை அனைத்தையும் அல்லாஹ்வே நமக்கு வழங்கினான் என்ற உணர்வு மேலிட்டால் பின் மனிதர்களை அற்பமாக கருதும் மனப்பாங்கிலிருந்து விடுபட்டு பெருமையை நமது வாழ்வில் இல்லாமல் ஆக்கலாம். ஒரு மனிதன் தனது மரணத்திற்கு முன்பாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் குறிப்பிட்ட 3 பண்புகளில் 2வது பண்பு மோசடி ஆகும். இந்த உலகமே மோசடிகளால் நிரம்பி வருகிறது. எதில்தான் மோசடி செய்ய வேண்டும் என்ற வரையறையே இல்லாமல் அனைத்து துறைகளில் மோசடி வியாபித்திருக்கின்றது. ஆலமரம் போல ஆங்காங்கே தனது கிளைகளை பரப்பி விட்டிருக்கின்றது. மனிதன் உண்ணும் உணவுகளான அரிசி, காய்கறி, பழங்கள் துவக்கி குழந்தைகளின் பசிபோக்கும் பால், நோயாளிகள் உட்கொள்ளும் மருந்துகள் என எல்லாவற்றிலும் மோசடி நிரம்பியுள்ளது. உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயத்தார் வர இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கப்படாது. அவர்கள் சாட்சியாக இருக்க தாமாகவே முன் வருவார்கள். சாட்சியம் அளிக்கும்படி யாரும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களிடையே பருமனாய் இருக்கும் தொந்தி விழும் நிலை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபிகளா இந்த மோசடி பற்றி கூறும் போது பிற மனிதர்களை அற்பமாக கருதும் பிற மக்களை ஏமாற்றுவது அவனை முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து வெளியேற்றிடும் மகா மோசமான நாச காரியமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவுக்கு வெளியே கடந்து சென்றார்கள். அதில் தான் கையை விட்டார்கள். அவர்களுடைய விரல்களில் ஈரம் பட்டது. உணவு சொந்தக்காரர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, இது மழை நீர் விழுந்து விட்டது என்று கூறினார். மக்கள் பார்க்கும் வண்ணம் இதற்கு மேல் வைத்திருக்க வேண்டாமா? யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள். ஈமானை பறிக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து வெளியேற்றுகின்ற சோழன் செல்வதை தடுக்கின்ற நயவஞ்சனின் பண்பான மோசடி குணத்தை அது எந்த வடிவில் இருந்தாலும் நமது வாழ்வில் இருந்து அகற்றி விட்டொழிக்க வேண்டும். இதுவே நரகிலிருந்து மீட்சி பெற உரிய வழி என்பதை இனியும் தாமதியாமல் உணர வேண்டும். ஒருவர் ஏகத்துவ கொள்கையை ஏற்ற நிலையில் இறைவனை வணங்கி வழிபட்டு பெருமை, மோசடி, கடன் ஆகிய 3 இழிகுணங்களை விட்டும் தகுந்த நிலையில் மரணத்தை தழுவினார் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று மார்க்கம் கூறியது அல்லவா? இந்த பட்டியலில் 3வது கடன், அதாவது கடன் இல்லாத நிலையில் ஒவ்வொரு முஸ்லீமும் கடன் இல்லாத நிலையில் மரணிப்பதை விரும்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்யும் போது, இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள். ஒரு உயிர் நீண்ட தியாகியாக இருந்தாலும் அவர் மரணிக்கும் போது கடனை விட்டு சென்றால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தியாகிக்கு கடன் தடையாக இருக்கும் என்றால் சாமானியர்கள் நமது நிலை என்ன என்று சற்று ஆழமாகவே யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம்.
ஆணவ குணத்தை அடியோடு அழிப்போம், மோசடி குணத்தை முற்றாகமாய்ப்போம், பொருளாதார கடனை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றுவோம். இறைவா, ஆணவம், மோசடி, கடன் ஆகிய 3 பண்புகளை விட்டும் தகுந்த நிலையை மரணித்து சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை தந்தருள்வாயாக என இறைவனை தொடர்ந்து பிரார்த்திப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. Ryan. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, தப்பத் யுகம் அபிநகர் அபூலவரின் 2 கைகளும் ஆடின. அவனும் ஆடினான். மாடு அல்லாஹ். அவன் செல்வமும் அவன் செய்தவையும் அவனை காக்கவில்லை. குடும்பத்தேரின் எழுத்தில் அவனும் இரவுக்கும் அவனது மனையும் கருவுவார்கள். நீதி நிலம் அபுல் அவள் கழுத்தில் ஈட்ட மர கழிவு உள்ளது. இந்த சூறாவில் அவனும் அவன் மனையும் அழைத்தும் அவளால் இரவு சுமக்குவாள் எதற்கும் முஸ்கித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அம்மா ரத்தல்வதால் இன்னும் சொல்லுக்கு புறம் பேசி நீடினார்கள். முஸ்லிம்களுக்கும் ஐபரார்களுக்கும் இடையில் பயனை வளர்ப்பவர் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகன் என்னை நம்ப மறுக்கிறான், ஆனால் அவனுக்கு ஒரு தகுதி இல்லை. அவன் என்னை ஏசுகிறான், ஆனால் அவனுக்கு ஒரு தகுதி இல்லை. நான் மனிதனை முதலில் படைத்தது ஒன்று, மீண்டும் நான் அவனை படைக்க மாட்டேன் என்று அவர் கூறுவது அவன் என்னை ஏசுவதாகும், நம்ப மறுப்பதாகும். உண்மையில் மனிதன் மறைத்த பிறகு அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதை விட அவனை ஆழமாக படைத்தது சுலபம் அல்ல. அதையே செய்துவிட்டு எனக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது கடினம் அல்ல. அல்லாஹ் தனக்கு குழந்தையை ஆக்கி கொண்டான் என்று மனிதன் கூறுவது அவன் என்னை ஏசுவதாகும். ஆனால் அல்லாஹ் எவன் ஒருவன் என்று கூறுகிறாக. அல்லாஹ் எவரிடம் என்ற தேவை மாற்றவன். யாரையும் பிறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. நூல் புகாரி 4097. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, ஸலாமு அலைக்கும். திருடிய பொருளை ஒப்படைக்காவிட்டால் என்ன தண்டனை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். திருடப்படுகின்ற பொருள் திருடியவனுக்கு மறுமை நாளில் நெருப்பாக மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் வாயிலாக உணர்ந்துள்ளார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஹைபர் போர் பகுதியில் வெற்றி கண்டு புறப்பட்டோம். நாங்கள் அந்த போரில் தங்கத்தையோ வெள்ளியையோ போர் செல்வமாக தரவில்லை. அவையில்லாத கால்நடை செல்வங்கள், ஆடைகள், உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை பெற்றோம். பரலோகத் என்னும் குலத்தாரில் என்ற ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம் எனப்படும் ஒரு அடிமை அன்பளிப்பாக வழங்கினார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதில் கூட மனிதனை நோக்கி சென்று அந்த இடத்தை வந்து சேர்ந்த போது யுத்தம் என்ற அடிமை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர் இருக்கை ஒருத்தத்தில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது என் கையால் வந்த அம்பு ஒன்று மிட்டை தாக்கி கொண்டு விட்டது. இதை கண்ட மக்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது வாழ்த்துக்கள் நன்றனர். உடனே அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்டு விட்ட போர்வை
அவர் மீது நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள். மக்கள் செவியேற்கும் போது நம் அவர்களிடம் ஒரு செருப்புவார் அல்லது செருப்புவாரை கொண்டு வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி தராமல் இருந்தால் சாதாரண செருப்புவாராக இருந்திருக்காது, மாறாக நெருப்புவாராக அல்லது நெருப்புவார்களாக மாறி இருக்கும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6206. இது நமக்கு எதை கற்று தருகின்றது என்றால், திருடரை திருப்பி ஒப்படைக்காவிட்டால் அது நடுவில் நிற்கா நமக்கு வந்து சேரும் என்பது உணர்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றார், தாவுனாலே தகுவா தாவுனாலே நீ வல்லுவான். நம்ம அச்சத்திலும் ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைவிடும் உதவி செய்து கொள்ளாது. சூரா நம்பர் 5 ஆயத் நம்பர் 2. நன்மையான காரியத்திற்கு மாத்திரம் நாம் உதவி செய்ய வேண்டும், தீமையான காரியத்திற்கு மாத்திரம் நாம் உதவி செய்யக்கூடாது என அல்லாஹ் அந்த வசனத்தின் வாயிலாக உணர்ந்துள்ளார். ரஹ்மான் நம்மின் பக்கம் நிற்கக்கூடிய நம்ம கலாம நம்ம அனைவரும் உள்ளனா. நாம் ஜவான் அணிகம் புரிகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மை தீமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாமும் வாழ வேண்டும், வளர வேண்டும், பிறரையும் வாழ வளர செய்ய வேண்டும், அவர்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும், மோதலை தவிர்க்க வேண்டும். ஆம், உண்மையாகவே இறைநம்பிக்கையாளர்களுக்கோ அவர்களிடம் இருந்து ஒரு தூதரை அவர்களிடம் அனுப்பி அல்லாஹ் அருள் கூறினார். சூரா நம்பர் 3 ஆயத்து நம்பர் 164. ஹதீஸ் வருகிறது, இன்னல்லாஹ் ஹரியரக்கும் ஸலாத்துக்கும். அல்லாஹ் உங்களுக்கு 3 விஷயங்களை இருக்கிறார். கீழவக்கால் இலாத்துல் மால் அசரத்துல் சுவால். கீழவக்கால் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று ஆதாரம் இல்லாமல் இதனால் நன்மை உண்டாகுமா அல்லது தீமை உண்டாகுமா என்று தெரியாமல் பரன் பேசுவது அல்லாஹ்விற்கு. இலாத்துல் மால் அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்வோமோ அவ்வாறு செலவு செய்து வீண்விரையும் செய்து அளிப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். அசரத்தும் சுவால் இறை தூதர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவர்களிடம் தேவையற்ற அவசியம் இல்லாத அதிகமாக கேள்வி கேட்பது ஆகிய 3 காரியங்களை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மை தீமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாமும் வாழ வேண்டும், வளர வேண்டும், பிறரையும் வாழ வளர செய்ய வேண்டும், அவர்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும், மோதலை தவிர்க்க வேண்டும். ஆம், உண்மையாகவே இறைநம்பிக்கையாளர்களுக்கோ அவர்களிடமிருந்து ஒரு தூதரை அவர்களிடம் அனுப்பி அல்லாஹ் அருள் கூறினார். சூரா நம்பர் 3 ஆயத்து நம்பர் 164. ஹதீஸ் சொல்கிறது, இன்னல்லாஹ் ஹரியரக்கும் ஸலாத்துக்கும். அல்லாஹ் உங்களுக்கு 3 விஷயங்களை வெறுக்கிறான். கீழவக்கால் இலாத்துல் மால் அசரத்துல் சுவால். கீழவக்கால் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று ஆதாரம் இல்லாமல் இதனால் நன்மை உண்டாகுமா அல்லது தீமை உண்டாகுமா என்று தெரியாமல் பரம் பேசுவது அல்லாஹ் வெறுக்கிறான். இலாத்துல் மால் அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்வோமோ அவ்வாறு செலவு செய்யாது வீண் செய்து அளிப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். அசரத்துல் சுவால் இறை தூதர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவர்களிடம் தேவையற்ற அவசியம் இல்லாத அதிகமாக கேள்வி கேட்பது ஆகிய இந்த 3 காரியங்களை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 1477. அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والقران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لهم في رسول الله اسوة حسنة لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பி அல்லாஹ்வின் அன்பு நினைவு கூறும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்குர்ஆன் 33:21. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற சகோதரர்களே, மாணவ மாணவிகளே, இஸ்லாத்தின் மூலமான சலாத்தினை போது என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரட்சி மிக்க புத்துணர்ச்சி மிக்க ஒரு தலைமுறையினரை உருவாக்கிட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக தலைமை பற்றியும் ஆட்சி தலைமை பற்றியும் குடும்ப வாழ்வை பற்றியும் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகளை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயற்பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பு கிபி 570ஆம் ஆண்டு. ஊர் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா எனும் பள்ளத்தாக்கு. குலம் மிக உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குறைசி குலத்தில் பிறந்தார்கள். ஆனால் குலப்பெருமை அடியோடு ஒழித்தார்கள். நிறம் அழகிய சிவந்த நிறம் உடையவர்கள், ஆனால் நேரடியை ஒழித்தார்கள். மொழி தனது சிறந்த மொழியாக கருதப்பட்ட அரபு மொழியை தாய்மொழியாக பெற்றவர்கள், ஆனால் மொழி வழியை ஒழித்தார்கள். கல்வி பள்ளி சென்று படிக்கவில்லை, பல்கலை கல்லூரியில் சென்று பட்டங்கள் பெறவில்லை. எழுத படிக்க தெரியாதவராக இருந்த போதிலும் இயல்புடனும் இனிமையுடனும் அழகிய நடையில் அரபு மொழியை பேசினார்கள். அரபுகளை வென்றார்கள். தாய் ஆமினா, தந்தை அப்துல்லா தாய் வயிற்றில் இருக்கும் போது தன் தந்தை இழந்தார்கள், அனாதையாக பிறந்தார்கள். தன் ஆதரவின் தாயை இழந்து ஆதரவத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலின் நாராயணத்திலும் பிறகு பெரிய தந்தை அபுதாலிபின் நாராயணத்திலும் மறந்தார்கள். சிறு வயதுடைய ஆதரவை எதிர்பார்க்காமல் ஆறுகளை வைத்து தமது வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டார்கள். போட்டி, பொறாமை, மோசடி, கொள்ளை, வழிப்பறிகள் சூழ்ந்த அன்றைய அரபு தேசத்தில் இளமை காலத்தில் தன் பெரிய தந்தை அபுதாலிப்புடன் சிரியா தேசம் சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். உண்மையாளர் அல் அமீன் என்ற பெயரை பெற்றார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வது, பாதிக்கப்பட்டவருக்கு கை கொடுப்பது, அநீதி இழக்கப்பட்டவர்களாக கொண்டிடுவது, பல பிரச்சனைகளில் சிக்கி தவிர்ப்பவர்கள் தன்னிடம் வந்து முறையிடும் போது மக்களுக்கு நீதமான தீர்ப்பு வழங்கி தமிழ் மீது எடுத்து வைப்பதன் மூலம் ஒரு நாள் சேவைகளை சிறந்த முறையை செய்தார்கள். மானக்கேடான செயல்கள் மறைந்து கிடந்த பூமியில் ஒழுக்க சீடராகவும் கருப்புகந்தராகவும் விளங்கினார்கள். அவர் 25வது வயதில் அதீஜா பிராட்டியார் எனும் 40 வயதுடைய இளைய பெண்ணை மனம் முடித்தார்கள். நேர்மை, தூய்மை, தன்னம்பிக்கை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் நண்பர்களுக்கும் என் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற சமூக நலன், அனைத்து மக்களை சமமாக பார்க்க வேண்டும் என்ற சமூக அக்கறையுடன், அனைத்து மக்களை சமமாக பார்க்க வேண்டும் என்ற சமூக நீதியுடன் நடந்தார்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்ட தகுதியார்கள் என்பதே இறைவனால் இணை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். தமது 40 வயதில் மக்காவில் உள்ள ஹிரா எனும் மலை உச்சியில் இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர் எனும் பொறுப்பை பெற்றார்கள். ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் நம்ப வேண்டும். கொலை, கொள்ளை, வட்டி, சூதாட்டம், விபச்சாரம், போதை பொருள்கள், பொய், பித்தலாட்டம், மோசடி, ஏமாற்றுதல் போன்ற எல்லா தீமைகளில் இருந்தும் மனிதர்கள் நேர்களில் நடக்க வேண்டும் என்ற செய்தியும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு வருவதாக அறிவிப்பு செய்தார்கள். இந்த சீர்திருத்த பிரச்சாரத்தை தமது சொந்த ஊரான மக்காவில் 13 ஆண்டு காலம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் எதிர்ப்புகளுக்கு இடையிலும் எடுத்து கூறினார்கள். பிறகு மக்கா மாநகரில் இந்த சீர்திருத்தம் மற்றும் சத்திய மார்க்க பிரச்சாரம் ஆகியவற்றை செய்ய இல்லாத நெருக்கடிக்கு ஆளான பிறகு மக்காவை விட்டு வெளியேறி மதீனா சென்று 10 ஆண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீர்திருத்தம் மற்றும் சத்திய மார்க்க பிரச்சாரம் ஆகியவற்றால் அறிவிக்கப்பட்ட மக்காவாசிகளும் மதீனா வந்தடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஆன்மீக தலைவராக தேர்ந்தெடுத்தார். மக்காவில் 13 ஆண்டு காலம் தூதுத்துவ பணியை செய்து ஆன்மீக தலைவராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மீதி 10 ஆண்டுகளில் ஆன்மீக தலைவர் என்ற பொறுப்பையும் ஆட்சி தலைவர் என்ற பொறுப்பையும் பெற்று செவ்வனே செயலாற்றி வந்தார்கள். 23 ஆண்டு கால ஒரு மனிதனின் பொது வாழ்க்கையில் ஒரு நாட்டை பண்படுத்தவும் அதில் வளமான
ஆசையை நிலைப்படுத்தவும். அதுவும் குறிப்பாக சர்வாதிகாரம் இல்லாமல் தம நீதியோடு உருவாக்கிட 1000 ஆண்டுகள் தேவை. ஆனால் 10 ஆண்டுகளில் நல்வராக மக்கள் மதினாவில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வர முடிந்தது எல்லாம் அல்லாவின் பேரது. அனுப்பியுள்ளோம். 21:107. இந்த சீர்திருத்தத்துக்கு பிறகு நமது 63வது வயதில் உரையை விட்டு பிரிந்தார்கள். இன்னார் 1446 ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்கள் பாட்டும் தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களை உலகம் முழுவதும் கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் மக்களால் நேசிக்கப்படும் தலைவர் என்பதற்கு மாறாக மக்களை நேசிப்பவராக மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவராக இருந்தார்கள் என்பதே உண்மை. எனவே சிற்கற்ற அன்னாரின் வாழ்க்கை பயணத்தை நாமும் நம் மனதில் கல் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வகையினை கூட்டாமலும் குறைக்காமலும் பின்பற்றும் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் மாற்றி தந்ததில் உருவார்கள். யூதர்கள் நயம் வந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த செய்தியை அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் யூதராக இருந்தபோது நபி வர்றாங்க. இதோ சேத்தன் அப்படியா? சரி பேசுங்க. யூதர்கள் நயம் வந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த செய்தி அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் யூதராக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களிடம் இப்போ நான் 3 விஷயங்களை பற்றி கேட்கப் போகின்றேன். அதை ஒரு இறை தூதர் மட்டும்தான் அறிவார் என்று கூறிவிட்டு நாளில் அடையாளங்களை முதலாவது அடையாளம் எது? சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு எது? குழந்தை தன் தந்தையின் தாயை ஒத்திருப்பதனால் குழந்தை தாயின் சகோதரர்களை ஒத்திருப்பதனால் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாளில் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் ஒரு நெருப்பாகும். அது மக்களை கிழக்கு திசையிலிருந்து துவக்கிக் கொண்டு மேற்கு திசையில் ஒன்று திரட்டும். சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு ஒரு பெரிய மீனின் நீரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான தலையாகும். குழந்தையின் சாயல் விஷயத்தை பற்றி கூறினார்கள். இவ்வாறு 3 விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான பதிலை கூறவே உடனே அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் இறை தூதர் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, யூதர்கள் போய் 100 கிடைத்தவர்கள். நீங்கள் என்னை விட்டு அவர்களிடம் கேட்டால் நான் இஸ்லாத்தை அறிந்தால் அவர்கள் உண்மையாகவே அறிந்திருந்தார் என்னை பற்றி அவதூறு கற்பித்து தங்களிடம் அவதூறு கூறுவார்கள் என்று கூறினார்கள். அப்போது யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம், உங்களின் அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்ட மனிதர் என்று கேட்க, அதற்கு அவர்கள், கைருனா ஒரு கைரினா, இவர் எங்களின் மார்க்க அறிவித்தவரும் மார்க்க அறிவித்தவரின் மகனும் ஆவார். செய்யுதுனா இவர் எங்களின் அனுபவமும் விவரமும் மிகவும் நபரும் ஆவார் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம், அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றார் என்றார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு யூதர்கள், அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவானாங்க என்று பதிலளித்தார்கள். உடனே அப்துல்லா இப்னு சலாம் வெளியே வந்து, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள். உடனே யூதர்கள் அப்துல்லா இப்னு சலாம் அவர்களை பார்த்து, ஷர்ருனா ஒரு ஷர்ரினா, இவர் எங்களில் கெட்டவரின் மகனும் ஆவார் என்று கூறிவிட்டு அவரை பற்றி இல்லாத குற்றங்களை கூறி அவர்களும் கூறினார்கள் என்று அறிவிப்பவர் அனஸ் அலி புகாரி 3938. இதுதான் யூதர்களின் நயவஞ்ச குணம். இது போல தீய குணங்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். வாழ்வுக்கான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.